டியர் பேரண்ட்ஸ், சளி 5 கலர்ல வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி கலர், அடுத்தது வெள்ளை கலர், அடுத்தது மஞ்சள், பச்சை, சிகப்பு 5 கலர் இருக்கு. ஃபர்ஸ்ட் தண்ணி கலர்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு புதுசா ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா 3வது நாள் ஆச்சு அப்படின்னா வெள்ளை கலர்ல மாறும். சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு பகல் நேரத்தில் தண்ணியா இருக்கும், ஈவினிங் டைம் ஆச்சு இல்லை காலை தூங்கி வச்சு பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும். அடுத்தது டே 4ல இருந்து டே 16 பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல வந்து தானா சரியிடும். மஞ்சள் கலர்னா WBC இருக்குன்னு அர்த்தம். சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சளி பச்சை கலர்னு பாத்தீங்கன்னா நிறைய WBC இருக்குன்னு அர்த்தம். அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. சிவியர் இன்ஃபெக்ஷன், நீங்க டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு சிவப்பு கலர்ல உங்க மூக்குல இருந்து குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி குழந்தைங்க மூக்க நோண்டுறதுனால இல்ல இரிட்டேஷன் இருந்துச்சு இல்ல அடிபட்டுச்சுனா தான் மூக்குல சிவப்பு கலர்ல குழந்தைங்களுக்கு சளி வரும். நார்மல் சளி சொல்லியிருக்கேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சளி தண்ணியா வந்து வெள்ளையா வந்து மஞ்சளா வந்து சரியாகணும். ஒருவேளை உங்க குழந்தைக்கு தண்ணியா வந்து வெள்ளையா வந்து மஞ்சளா வந்து திருப்பியும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் திருப்பி தண்ணியா சளி குழந்தைங்களுக்கு வருதுன்னா புது வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். என்னடா நீங்க அந்த சளியும் இதுவும் ஒண்ணு கிடையாது. வைரஸ் புது வைரஸ் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்தமான வைத்தியம் நீங்க பாத்துக்கணும்.